திடீர்னு வாடா தம்பி கோயிலுக்குன்னா வந்தவன ஒரு மஞ்சள் புடவை வாங்கி கட்டிக்கிட்டு குளத்துல பாலை ரப்பிக்கிட்டு இப்படி கூட்டத்தோட கூட்டமா பக்தி பரவசமா வர்றீங்க. என்ன நேர்த்தி கிடையாது. அட கூறு கட்டவனே என் கூட பிறந்து இப்படி கூறலாம பேசுறிய. உன் மாமன் குணம் தெரியாதா? அவர் கோவம் குறையணும், நல்ல குணமானவரா மாறணும் தான் நானும் உன் மருமகளும் இப்படி பால் குடத்தை தூக்கிட்டு அலையிறோம். யாரு? உன் புருஷன். ஏன் மச்சான் அந்த எம்டனா? தெரியாம அவன் புருஷனுக்கு எம்டன்னு பேர் வச்சிருக்கேன். அந்த ஆளு நம்மள படுத்துற பாட்டுக்கு தினம் தூக்கி போட்டு மிதிப்பியா கோவை சொல்ற மாதிரி. என்னடா புருஷனை உதைக்க சொல்ற? இந்த குடத்தாலே மண்டை உடைச்சிருவேன். இது அங்க செய்ய சொன்னா என்கிட்ட செய்யறா நீ? ஆமா, இத நான் அங்க செஞ்சேன்னா வீட்டுல எல்லாரும் மண்டையும் சதுர தேங்காவை அவர் உடைச்சிருவாரு. அப்ப இந்த பால் வடியில மூஞ்சி வச்சுக்கிட்டு இப்படியே திரி. நல்ல அக்கா. என்ன பண்றது? புருஷனாச்சே. எல்லாரும் ஜாமி வந்து திங்கு திங்குன்னு ஆடிட்டு வர்றாங்க, நீ மட்டும் சைலண்டா வர்ற எப்படிக்கா? அதுக்காக நடிக்க விட முடியும். அதுவா வந்தாதான் பாக்குறவங்க நம்புவாங்க. அப்ப மச்சான் எம்டி வந்தா அதுவா வந்துரும்ல. டேய் கரிநாக்கு வச்சிட்டு சும்மா இருடா, பழிச்சிர போகுது. என்னடா என்னடா மச்சான் உண்மையில விட்டா அங்க மாறி. ஏய் வாங்க வாங்கறல. மச்சான் கூப்பிடுறாரு. கூப்பிட்டீங்களா மச்சான்? டேய் கடை விட்டு என்ன பண்ற? இல்ல மச்சான், அக்கா பால் கூட எடுக்கணும்னுச்சு. ஆங்காரமா ஆடி வரப்ப கீழ வந்து தாங்கி அடிச்சணும். ஏய் சாமியை கும்பிடணும்னா வீட்ல உட்கார்ந்து கும்பிடு, கோயிலுக்கெல்லாம் வராதுன்னு சொன்னல. பிரஷரை வச்சுக்கிட்டு வெறும் வயித்தோட சுத்திக்கிட்டு ஏண்டி படிச்ச பொண்ணு நீ? என்னடி கோலம் இது? வயசுக்கு வந்த பொண்ணை தண்ணி ஊத்தி வீதி வீதியா ஊர்வலம் கூட்டு வரீங்க. ஏய் பெருசு, நீ எதுக்கெல்லாம் உடந்தையா? என்ன பெத்ததே சரியில்லை போது 40 தான் சரியா இருக்கு. அப்படி ஒத்துக்கிட்டு போங்க மச்சான். கடைக்கு வந்து சேரும்னு பாத்துக்கிறேன். பால் கூட பாதியில நின்னு போயிருங்க. ஆட முடிச்சிட்டா வாங்களே. அத போய் அவன் சரி கோவத்துல அவருக்கு பிரஷர் ஏறிற போது பாத்து. எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். போங்க போங்க. மச்சான் நீங்க ஸ்கூட்டர் நல்லா ஓட்டுங்க. எங்க கத்துக்கிட்டீங்க? என்ன பதிலே காணா? ஆத்தி பார்த்தாலே பயமா இருக்கு. இன்னைக்கு என்னென்ன கச்சேரியோ? கணக்கு கிருஷ்ணா எங்க? அவங்க காலேஜில் ஏதோ பரிசு தர்றாங்களா, அதை வாங்குறதுக்காக போயிருக்காரு. என்னத்தை வீட்டு முடிச்சா எனக்கு பரிசு கொடுக்குறாங்க? எங்க இருந்தா வந்து சேர்றீங்க? நீங்க உட்காலும் பால் கொண்டு எடுத்துட்டு கோயில் கோயிலா சுத்துறீங்க. அவன கடையை விட்டு காலேஜுக்கு போறான். இப்படி ஆளாளுக்கு போனா கடை எப்படா நடக்கும்? எப்படா திம்பிங்க? ஹலோ மச்சான் 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 ஒரு நிமிஷம். நீங்க இருக்கும்போது நான் வெளியே போயிடுறேன். அப்பதான் என் தன்மானத்துக்கு இழுக்கு இல்லாம இருக்கும். ஓ சொல்லிட்டு ஏன் கூப்பிடுறீங்க? உன்னை வர சொல்றதுக்குலடா, திரும்பி வந்த காலை உடைச்சு போட்டுருவேன். படா வந்தா தானே ஓடிப்பிய. ஐயா கண்ணு அவசரப்பட்டு கிளம்பிட்டியோ? பின்வாங்க. என்னடா கூப்பிட கூப்பிட நிக்காம போயிட்டே இருக்க? நீங்களும் நிக்கல நானும் நிக்கல. எங்க எங்க போனா உங்களுக்கு? அதான் வீட்டை விட்டு போக சொல்றீங்களா? நான் என்ன புறம் போக்கா? எங்களுக்கு சொந்த வந்தா ஊரு உறவு சாதி சனம் பெத்தவங்க பிறந்தவங்க ரதா கெச்சா எல்லாரும் இருக்காங்கன்னு சொல்ல வந்த மச்சான். ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? நாங்களும் சோத்துக்கு ஈக்குவலா உப்பு போட்டு சாப்பிடுறீங்க. அது போக உப்பு போட்ட ஊராய தொட்டு தொட்டு நக்கிறவங்க. எங்களுக்கு ரோஷம் கொடுக்குற மாட்டாங்க இருக்கும். உப்பு ஊறுகா நான் கொடுத்தது. அதுல முக்காவாசி காசு எங்கது? எனக்கு சம்பளம் கொடுத்தீங்க. சரி சரி ரொம்ப பேசாத. ராம்நாடு போய் நம்ம வாடிக்க வண்டியில மிளகாரோட எடுத்துட்டு வந்துரு. இதை முதல்ல சொல்ல வேண்டியதானே? இவ்வளவு நேரம் பேசலாம் வேஸ்டா போச்சுல. சரி சரி பாப்பா. பணம் கொடுக்காம எங்க போறது? பணத்தை கொடுத்து பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு இறக்கி விட்டு போங்க. பிஸ்கட் சேர்த்து 8 ஐட்டம் உள்ள இருக்குமா? சரி. ஆச்சி மசாலா? அது உள்ளே இருக்குமா? ஹாய் கிருஷ்ணா. வா திவ்யா. என்ன வேணும்? எனக்கு என்ன தெரியும்? அம்மா லிஸ்ட் கொடுத்தாங்க. இந்தா. என்ன அங்கிள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. அப்பா எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன அங்கிள் நல்லா இருக்காரு. உங்க பிசினஸ்ல எப்படி இருக்கு? ஏன் அங்கிள் அதான் பிசினஸ்லாம் நல்லா இருக்குல்ல, கிருஷ்ணனை கொஞ்சம் கவனிக்க கூடாதா? என்ன இருமலு? சளி பிடிச்சிருச்சுப்பா, அதான் இருமிட்டு கிடக்கா. கீரை புட விட பால் குடம் தயிர் குடம்னு சுத்தினா சளி வராது, ஜன்னி தான் வரும். உனக்கு என்ன குறை இருக்குன்னு சாமி சுத்திரடி நீ. சாமி எங்க இருக்குன்னு தெரியுமா? உனக்கு அடுப்படையில எனக்கு பலசரக்கு கடையில. மனுஷ சாப்பிட்றதுக்கு ருசியா சமைச்சு போட்டா நீ 100 பால் குடம் எடுத்த மாதிரி.
கடை வந்தவனுக்கு இடம் சரியா நிறுத்தி போட்டா நான் 1000 பாடு கூட எடுத்ததுக்கு சமானம். சாமி கும்பிடலாம் சாமி, செய்யற தொழில் தாண்டி தெய்வம். இனிமே பால் கூட அது இதுன்னு சுத்தணும் அப்படியே. போது பாரு, ஒண்ணும் தெரியாது புள்ள மாதிரி. உனக்கு சாமிக்கு இருக்குன்னா அவனுக்கு வேற ஒரு கிறுக்கு பிடிச்ச ஆட்டுது, பொம்பளைக்கு இருக்கு. கடைக்கு வர பிள்ளைகளை பார்த்து அவன் காது வரைக்கும் சிரிக்கிறான். அவனுங்களும் கொச்சல் இல்ல, கிழித வரைக்கும் சிரிக்கிறாள். நான் ஒண்ணு சொல்றேன், இந்த காலத்து பசங்க உருப்பட மாட்டானுங்கடி. அவனை சொல்லி குத்தம்ல, ஒன்ன சொல்லணும். பால் கூட தூக்குற நேரத்துல அவனை உட்கார வச்சு 2 தட்டு தட்டி புத்திமதி சொல்லணும், விளங்குவான்ல. திருமல பேசுறதோட சாப்பிட வாப்பா. என்ன சாப்பிட? என்ன சமைச்சு வச்சிருக்க? 64 வகை சாப்பாடா? எல்லாத்துக்கும் மூல காரணம் நீதான். தேடி பிடிச்சிய உலகத்துல இல்லாத சம்பந்தம். கட்டி முடிச்ச உடனே கையை கழுவுன கஞ்சனாரி பசங்க. நான் இப்போ கட்டி கொடுத்த இடத்துல மாவை நல்லா இருக்கணுமே, மருமாவை பழக்கணுமேன்ற ஒரு இது சம்பந்தம் பண்ணாங்களா? சம்பந்தம் உலகத்துல இல்ல. மறக்கலடி. நடந்த ஒவ்வொரு விஷயம் சொன்ன சொல்லு எல்லாம் இங்க பதிஞ்சு கிடக்குது. மறக்கிற விஷயமா அதெல்லாம்? அப்பா, கணக்குல 500 ரூபாய் குறையுது. 500 ரூபாய் குறையுது. நான் தானே எண்ணி வச்சேன். இருக்கும் பாரு, சரியா எண்ணி பாரு. நல்லா பாத்துட்டேன், நான் 2-3 தடவை எண்ணி பாத்துட்டேன். ஏய் வனிதா, யார் வந்திருக்கா பாரு. அம்மாச்சி, அம்மாச்சி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, என் கண்ணு. மாமா, அம்மாச்சி நீங்க எங்க பாத்தீங்க? அதான் கேக்குறேன். பஸ்ஸை விட்டு இறங்குற திருன்னு முடிச்சுக்கிட்டு காரைக்குடி பஸ் எப்போ வரும்னு காரைக்குடியில கட்டுக்கிட்டு வயசாயிடுச்சு அம்மாவுக்கு. வாங்க சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கேம்மா. அப்பா எப்படி இருக்காரு? அது ஏமா கேக்குற? படுத்த படுக்கையா இருக்காரு. டாக்டர்லாம் கை விட்டாங்க. மூச்சு மட்டும் வச்சுட்டு போவேனான்னு இழுத்துட்டு இருக்காருமா. நல்லா வாழ்ந்த மனுஷன் நல்ல விதமா போய் சேராம கொடுமையா கிடக்குறாருமா. எத்தனை காலத்துக்கு தான் தீமூத்திரத்தை எல்லாம் வாரி போடுறது? அவரும் கஷ்டப்பட்டுட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாரு. எப்படி இருந்தார் அப்பா? எம்மா, அவர் மனசுல என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. எம்மா செல்வி, உங்களெல்லாம் பார்க்கணும்னு ஆசை இருக்கோ என்னமோ. நீங்க எல்லாம் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போனா நல்லா இருக்கும்ல. நாங்க அங்க வர்றதா? என்னத்தம்மா வர்றது? இந்த மனுஷன் விடுவாரா? எம்மா, மாப்பிள்ளை கொண்டு இந்த மாறலையோ? மாறுறாரு, மாறிட்டாலும் அதான் சொல்லிட்டான்ல, அவராவது மாறுறதாவது. நேத்து கூட நான் பெத்த பிள்ளைய போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டாரு. யாரா? கிருஷ்ணனையா? ஏன் அடிச்சாரு? கடை கணக்குல 500 ரூபாய் கம்மி ஆயிருச்சான். அதுக்கு போய் அந்த அடி அடிக்கிறாரு. எங்க வரு? இந்த உள்ளல இருக்கேன். என்ன கேட்க ஆளே இல்ல நினைச்சுக்கிட்டியா? டேய், ஆய் மாமா, என்ன நல்லா எதுக்கு? இந்தாங்க 500 ஓவா. என்னடா இது? உங்க கல்லாவுல காணா போச்சு அந்த அமௌண்ட். அத நீ தான் திருடினியா? அதுக்கு பேர் திருட்டு இல்ல, நம்ம கடை நம்ம கல்லாங்கிற உரிமையில கை வச்சது. ஏய், யார கிட்ட கை வச்ச? யார கேட்கணும்? 5 பைசா கூட கொடுக்காம வெளிய போட அனாதை நாயன்னு சொன்னா நான் என்ன கடை கடைக்கு போய் பிச்சை எடுக்கிறதா? அப்படி பிச்சை எடுத்தா என் மச்சானுக்கு மரியாதை போயிருக்கிற உரிமையில தான் காசு எடுத்துக்கிறேன். நேத்து என்ன ரோட்ல பாத்தியா? அப்ப சொல்லிருக்கல. எங்க சொல்ல விட்டீங்க? என்ன பார்த்த உடனே ராமநாடு போய் மிளகா வேண்டாம் மொச்ச பயிர் வேண்டாம்னு அனுப்பிட்டீங்க. அந்த பரபரப்புல போய் எப்படி சொல்ல முடியும்? எல்லாம் மறந்து போச்சு எனக்கு. எதா இருந்தாலும் தீர விசாரிச்சு செய்ய. இது வரைக்கும் உங்க கல்லாவுல ஒத்த பைசா எடுத்த போன அந்த கிருஷ்ணன் இவ்வளவு நாளா அவனை உங்களால புரிஞ்சுக்க முடியாதா? பெத்த பிள்ளைய நடத்துற மாதிரி நடத்துறீங்க. போலீஸ்கார அக்கிஸ் போட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்களா? நீங்களா ஒரு அப்பனா? பேசாம இருக்கான் நீ. பேசாத நீ. ஊர்ல போய் பாருங்க, அவன் வயசுக்காரல பெத்த அப்பன மதிக்கிறான். நான் அவனுக்கு மேல உங்களுக்கு பிள்ளை அப்புறம் தான் கல்ல கொண்டு மண்ணை உடைச்சிருப்பேன். போங்க எல்லாரும் போய் வேலையை பாருங்க. இது போய் வேடிக்கை பார்க்கறாங்க, வேடிக்கை எல்லாரும். ஏதாவது கையில எடுத்துட்டு போ. படிக்கல. ஹலோ, என்ன பண்ண சொல்றீங்க? குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு மரம் தவித்தானே ஆகணும். இல்ல இல்ல, இன்னும் வரல. எந்த சார் கடை வரல? இல்ல, குரங்கு கிடைக்க மருந்து இருக்கான்னு கேட்டாரு, இன்னும் வரலன்னு சொன்ன மச்சான். கிருஷ்ணா, 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 அப்பா கூப்பிடாருப்பா. அப்பா இந்தா. இது என்ன மச்சான்? பிரிச்சு பாரு. உனக்குதான். பிடிச்சிருக்கா? சொன்ன
காலையில போட்ட போட்டு எப்படி வேலை செய்துவாரு. அதான்டா மாமே. எப்படி இருக்காரு உங்க வீட்டுக்காரரு? மோசமான நிலைமையில தான் இருக்காரு. பெத்து வளர்த்து ஆளாக்கி வச்சிருக்காருல 2 திடீர்னுங்களே. அவங்க செலவு பண்ணி வைத்தியம் பார்க்க வேண்டியது தானே? எவ்வளவோ செலவழிச்சு பார்த்தாச்சு, டாக்டரும் கை விட்டுட்டாரு. இதே பாட்டை பாடிட்டு இருங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் மனசுக்குள்ள உங்களையெல்லாம் பார்க்க ஆசையா இருக்குமோன்னு தோணுது. அதனால நீங்கெல்லாம் ஒரு தடவை வந்து அவருக்கு பால் ஊத்தினா அவர் சிரமப்படாம போய் சேருவார்னு நினைக்கிறேன். அது சரி, என் மேல கொலகார பண்ண சுமத்தலான்னு பாக்குறீங்களோ? என்ன இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன, இழுத்துட்டு இருக்க உயிரை பால் ஊத்தி அமுச்சு வச்சா அந்த கொடுமையான பாவத்தை என் குடும்பம் சுமக்கவா? பாருங்க, இந்த வீட்டுல இருந்து யாரும் வரமாட்டாங்க. நாங்க வரலன்னு கவலைப்படுறத விட கடைசி காலத்துல நல்ல கவனமா பாத்துங்க, அவ்வளவுதான். வழிச்சில இருக்கு என்ன கொடுத்து எங்க உங்க கூப்பிடு. அண்ணே, என்ன குழம்பு வச்சிருக்க? நாட்டுக்கோழி குழம்பு. எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டா. கூப்பிட்டீங்களா மச்சான்? உட்காருவியாப்பா. ஏய், வைடியாத வை வை வை. சாப்பிட்றா, சாப்பிடு. இன்னைக்கும் வில்லங்கன்னு தான். இல்ல, குழம்பு வாசமா இருக்கு சொன்னேன் மாமா மச்சான். நல்லா சாப்பிட்றா, சாப்பிடு. சாப்பிடு. சோத்த பசஞ்சிட்டு இருக்க, கறியை சாப்பிட்றா. அள்ளி போடு. சாப்பிடு, சாப்பிடு. வேணாம். என்ன வேணாம்? ஈரல் வேணாம். ஈரலை சாப்பிட்றா, ஈரலை தானே பலம். சாப்பிடு. ஈரல் எனக்கு பிடிக்காது. என்ன பிடிக்காது? ஏண்டி இவனுக்கு ஈரல் பிடிக்காது? அவனுக்கு ஈரல் பிடிக்காதுங்க, கறி தான் பிடிக்கும். நாளைக்கு கடையில தனியெல்லாம் மூட்டையை புரட்டி போடணும்னா எப்படி? என்ன மாதிரி இருக்கவனா தொத்தல இருக்கேடா. சாப்பிடு, சாப்பிட்றா. இல்ல, சாப்பிட்டா வாந்தி எடுத்துரும். வாந்தி எடுத்துருவேன். வா. என்னடி, ஏண்டா ஈரலை சாப்பிட்டா வாந்தி வருமா? வரும் மச்சான். வராது 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 வராது. அப்ப என்ன சாப்பிடு மச்சான். அவன் சாப்பிடாது என்ன, எல்லா ஈரலும் நான் சாப்பிட கொண்டாங்க. ரைட் ரைட், சாப்பிட்றா. சாப்பிடு. இல்ல வேணாம். உடம்புக்கு நல்லதுடா, சாப்பிட்றா. இல்ல வாந்தி எடுத்துருவேன். அப்ப ஆசை எடுத்துறல, சாப்பிடு. ஆகாட்ரா. இல்ல வேணாம். உலகத்துல எந்த அப்பனாவது இந்த வயசு பையனுக்கு ஊட்டி விடுவானடா? நான் ஆசை எடுத்துறேன்ல, சாப்பிடு. இல்ல வேணாம். சாப்பிட்றா, சாப்பிட்றா. மாப்பிள, என்னடா சின்ன பிள்ளைத்தனமா கண் கலங்கிட்டு இருக்க? என்னங்க சொல்றது மாமா, நீங்களே பாத்தீங்களே, தேவையில்லாதக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அடி வாங்குறதுல நமக்கு புதுசா? நம்ம என்னைக்கு தான் அடி வாங்கல? ஒரு நாள் அவர் உன்னை அடிக்க மாட்டாருன்னா உனக்கே போர் அடிச்சு போகும்டா. இந்த பாரு, ஒண்ணு மட்டும்தான் நம்ம கணக்கு பார்க்கணும். நேத்து எவ்வளவு அடிச்சிருக்காரு, இன்னைக்கு எவ்வளவு அடிச்சிருக்காரு. நேத்து 10 அடி அடிச்சிருக்காரா, இன்னைக்கு 8 அடி தான் அடிச்சிருக்காரு. அப்படின்னா 2 அடி நமக்கு லாபம், அவருக்கு அம்புட்டு நட்டம். இதுக்கெல்லாம் அடிக்கிறாரு, எதுக்கும் அடிக்கிறாருலாம் ஃபீல் பண்ணணும்னு வச்சுக்க, உடம்பு தான் கெட்டு போமாப்ல. ஓ மாமனை பாரு, வெளியில போய் கேட்டு பாரு. ஒரு வார்த்தை வெளியே சொல்லியிருப்பனா எவ்வளவு? என்னடா நீ? இல்ல மாமா, வர வர வாழத்துக்கே பிடிக்க மாட்டீங்க. அப்படிதான் சொல்ல, செத்து போயிடலாம் போல இருக்கு. சொல்லாத வாயில் அடி. ஆனா ஜனனிக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஜனனிக்காக வாழணும்னு நினைக்கிறீங்களா? உங்க 2 பேருக்காக அந்த மாமே வாழ்றா. போதுமா?
படு பேசாம. வர்றா மாப்பிள்ள, மாமா சொல்ல படு. படு. நல்லா இறங்கி வா. படுப்பா. நல்லா அமைதியா தூங்கு. தூங்குப்பா தூங்கு. வேணாம் மாமா. ஒண்ணு இல்ல மாமன் தானே, படியா. டேய் கிருஷ்ணா, கிருஷ்ணா. என்னமா? ஐயோ எருமை, ஏன்டா இப்படி கத்துற? பாரு. ஏக்கா, யாரோ ஒருத்தி தூக்குற தூங்குறமே, நீ கண்ணு மணிலாம் பிதுங்கி நாக்கு தொங்குற மாதிரி கனவு கண்டக்கா. மேற்கொண்டு என்னை வேற வாவான்னு கூப்பிடுறா. நல்லவேளை கரெக்டா நீ வந்து என்னை காப்பாத்துற. ஐயோ, உனக்கு சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதான் தேவையில்லாம இப்படி கெட்ட கெட்ட கனவா காண்ற. இங்க பாரு, நாளைக்கு காலையில எம்ட மதுரை போறாராம். அந்த நேரம் பார்த்து நானும் கிருஷ்ணனும் போய் அப்பாவை பார்த்துட்டு வரட்டுமா? அருமையான ஐடியாக்கா, அருமையான ஐடியா. என்னடா இவன் எப்படி இருக்கான்? அக்கா, அவன் ஆவி போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. உடம்பு மட்டும் தான் இங்க இருக்கு. டேய் டேய், மா பஸ் போயிட்டு வந்து எம்ட வந்துருவாரு. நம்ம ஸ்கூட்டர்ல போயிட்டு ஷார்ட்ல சீக்கிரம் வந்துடலாம். கரெக்ட். ஆமா, இந்த பாரு, இந்த சாப்பாடுலாம் கொட்டிடுச்சே, இன்னொரு பிளேட் கொண்டாட்டுமா? எனக்கு வேண்டாமா, மாமாவே கொட்டிக்க சொல்லு. யாரோ ஒருத்தர் கொட்டிக்கிட்டே சீக்கிரம் வேலை எந்திரிங்க. நான் சாப்பிடுறேன். படுத்து எந்திரிங்கடா, காலைல சீக்கிரம் போகணும். வர்றா. இங்க வாடா, இங்க வாடா. பயங்கரமான ஆள்றா நீ. தாத்தாவை போய் பாக்குற சாக்குல ஜனனிய பார்க்க போறியாக்கு? இல்ல ஆவி, மத்த நேரமெல்லாம் மாப்பிள்ளையா இருக்கான். சோறு சாப்பிட்றப்ப மட்டும் எம்ட்ட நான் மாறிடானே. அது சரி, அவன் மகன் தானே இவன். டே கிருஷ்ணா, கிருஷ்ணா, நான் மதுரைக்கு போறேன். கருப்பட்டி கடையை திறந்துருப்பான். டீ தூள் ஆகி போச்சு. ஏழுமலை ஏஜென்சிக்கு போய் வாங்கிட்டு வந்துரு. சரியா? அங்க எங்க சுத்தாத, சொன்ன வேலையை செய். ஸ்கூட்டர் ரைடரா, என்னை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வா. வணக்கம்ண்ணா. என்ன வெளியூரா? ஆமா, மதுரைக்கு போறேன். சரி, வண்டியை ஸ்டாண்ட் விட்டு டோக்கனை கொடுத்துட்டு போ. நான் வரும்போது எடுத்துட்டு வந்துடுறேன். வேணாம், வண்டி எடுத்துட்டு போயிடுறேன். நான் ஆட்டோல வந்துடுறேன். டேய், வண்டி ஏறா. என்னண்ணே அதுக்குள்ளே மதுரை போகிறேன்? நீங்கள் செல்வி கிட்ட கையெழுத்து வாங்க வரேன்ட்டேன். வாங்கிட்டு அடுத்த பஸ்ஸுக்கே போகணும். எடு. இன்னைக்குதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. எவ்வளவு நாள் ஆச்சு நம்மளால அப்படி சந்தோஷமா பேசி. என்ன பண்றது செல்வி, பொம்பளைங்களா பிறந்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்து வரோம். அப்படி பெத்தது கூட பிறந்தது பாக்குறது கூட ஆம்பளைங்க கிட்ட கேட்க வேண்டியதா இருக்கு. எல்லாரையும் பார்த்தாச்சு, நம்ம ஜனனி குட்டியையும் பார்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படின்னா செல்வி, நீ இருந்து பார்த்துட்டு தான் போகணும். அதுக்கு வாய்ப்பு இல்லையே. எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன? ஸ்கூட்டர்ல தானே வந்தீங்க, நானும் கிருஷ்ணனும் ஸ்கூட்டர்ல போயிட்டு ஜனனியா கிருஷ்ண கூட அனுப்பி வச்சிடறேன். பார்த்துட்டு போங்க. அதுவும் நல்ல ஐடியா தான். ஏ கிருஷ்ணா, நீ போய் ஜனனியை கூட்டு வந்துறியா? செல்வி, செல்வி. வண்டிதா, வா, கதவு தர. என்ன பண்ணிட்டு இருந்த உள்ள? என்னப்பா அதுக்குள்ள வந்துட்டீங்க? அம்மா கிட்ட கைது ஒண்ணு வாங்க வரேன்ட்டேன். எங்க வா? அம்மா வெளியில போயிருக்குப்பா. எங்க போயிருக்காவா? கடைக்கு. எந்த கடைக்கு? நம்ம கடைக்கு தான்ப்பா. நம்ம கடைக்கு எதுக்கு போனோம்? மளிகை சாமான் வாங்குறதுக்கு. அதான் வர வீட்டு தேடி ஸ்கூட்டருங்க. அண்ணன் எடுத்துட்டு போயிருக்கு. ஓ, நான் இல்லாத நேரத்துல மைனஸ் ஸ்கூட்டர் எடுத்துட்டு. ஐயோ அது இல்லப்பா, அண்ணா அம்மாவை கூட்டிட்டு போயிருக்கு. அம்மாவை கூட்டிட்டு எங்க போனா? நம்ம கடைக்கு தான். நம்ம கடைக்கு எதுக்கு போனா? என்ன நீ? டேய், வண்டி கடைக்கு விடுறா. ஐயோ, உனக்கு என்ன
பார்த்தா மயக்கம் போட்டுருச்சு. எம்டன் தெரிஞ்சா என்ன ஆகும்? எம்டன் வந்துட்டானா? ஐயோ செல்வி புருஷனுக்கு பிடிச்ச ஊறுகாய் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியம். செல்வி ஜனனி செஞ்ச குழிப்பணியாரம் எடுத்துட்டு போய். ஜனனி செஞ்ச குழிப்பணியாரம் உடம்பெல்லாம் குழிப்பணியாரம் ஆயிடுதா? இத்தனை வயசு எப்படியாவது சமாளிக்கலாம். எப்படி சமாளிக்கிறது? என்ன பண்ண? சரி மச்சான் டேய் எங்கடா அவங்க? யார் மச்சான்? உங்க அக்கா. அக்கா கோயிலுக்கு போயிருக்கு. எந்த கோயிலுக்கு? குன்னக்குடி கோயிலுக்கு. சரி வா. நான் எதுக்கு? வாடா வாடா. பாலையில நிக்காத பயம்ல. இன்னைக்கு எப்படி சமாளிக்க போறோம்? ஹலோ திருமலை ஸ்டோர்ஸ். கிருஷ்ணன் பேசுறேன். எம்டன் வந்தாரா? வந்துட்டாரு. வந்துட்டு குன்னக்குடிக்கு போயிருக்காரு. குன்னக்குடியா? எதுக்கு? உங்களை தேடித்தான். எங்களை தேடி குன்னக்குடி போனோம். உன் மாமன் தான் அப்படி சொன்னான். மாமாவா? அவருக்கு அப்படி சொன்னாரு? அவன் அப்படித்தான் சொல்லி என்னத்தையோ சமாளிச்சான். அவனையும் கூட்டிட்டு தான் குன்னக்குடிக்கே போயிருக்காரு. நீங்களும் பேசாம கிளம்பி குன்னக்குடிக்கே போங்க. குடும்பத்தோட குன்னக்குடிக்கு போய் முருகனை தரிசனம் பண்ணா புண்ணியம் தானே. அப்படி நிக்காம வேகமா போயிட்டு வாடா மேல போய் பாப்போம். நான் ஆட்டோ பாத்துக்கிறேன். நீங்க போங்க மச்சான். ஏய் வாடா மச்சான் நீங்க போய் மேல தருங்க. நான் கீழே தடிக்கிட்டு இருக்கேன். வந்தா புடிச்சு வைப்பேன்ல. ஏனே மச்சான் கூட மலை ஏறினா புண்ணியம் தானே, போக வேண்டியதானே? அவர் இப்ப மலை ஏறலையா, இப்போதைக்கு படி ஏறாரு. இனி இறங்கி வந்து மலை ஏறுவார் பாரு. மாமா மலைக்கு போயிட்டாரு. அவர் வரவங்க நல்லவங்க. நீங்க வந்தீங்க. இனிமேல் பயம் இல்ல. இது பயம் இல்லையா? சாமி மேல இருக்கும்போது கீழே வந்து எந்த சாமி கும்பிட்டீங்க என்ன சொல்றது? அச்சோ அது வேற இருக்கா? அப்ப இன்னைக்கு கோயில் வாசல்ல 3 பேருக்கு செதறதுங்க. டேய் விளையாடாதடா. அதர வழி சொல்லுடா. என்ன வந்த வழியா போக வேண்டியதா? குத்துவேன். நானே பதறி போயிருக்கேன். நீ சொல்லுடா. ஐயோ 2 பேரும் மண்ணு மாதிரி நிக்கிறீங்களே. எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருக்கு. என்னாச்சு? பைத்தியமே பிடிச்சிச்சா? என்னமா செய்யற? தண்ணி எடுத்து ஊத்துடா. எதுக்குமா? என்னமா? ஐயோ நட்டலோட ரோட்ல நடு வீதியில லாரி வர்ற பாதையில உருண்டுகிட்டு கிடக்கு. ஐயோ ஐயோ பயத்துல எங்க அக்காளுக்கு பைத்தியமே பிடிச்சு போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? தூக்குற ஆஸ்பத்திரிக்கு. அட எருமைகளா, உங்க மாமாவை ஏமாத்துறதுக்காக தான் அங்க பிரதர்ஷனம் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. பாத்தீங்களா மாமா எங்க அம்மாவோட அறிவை? நீங்களும் தான் இருக்கீங்க கூட பிறந்த. ஆமா பெரிய அறிவு கொஞ்சம் கம்மி தான்டா. கொலாடியில ஒண்ணு என்ன பண்ண? கோயில் வாசல்ல கோயில்ல உருளணும். என்ன ஓமா வாங்க வேமா. வா 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 சீக்கிரமா. என்னாச்சு? பூசு பூசு சாபாசு. இங்க இருந்து உருளுங்க. அரோகரா அரோகரா அரோகரா. காக்கா அரோ மச்சான் வந்துட்டாரு. அப்படியே மயக்கம் போட்டமே நீ எந்திரிச்சு நில்லு. எந்திரிச்சு மெல்ல அப்படியே கண்டினியூ பண்ணு மெல்ல. மச்சான் அக்கா நிலைமைய பாத்தீங்களா? ஏய் என்னடா கூத்துது? எல்லாம் உங்களுக்காகத்தான். எனக்காகவா? எனக்கு என்ன? ஆமாங்க ஜோசியக்காரு உங்களுக்கு கிரக சரியில்லையா, அதுக்காக இப்படி குன்னக்குடி கோயில் அடிவாரத்துல அங்க பிரதர்ஷனம் செஞ்சு வேண்டிக்கிட்டா எல்லாம் சரியா போயிருமா. அதுக்காக காலையில இன்னைக்கு நேரமே நானும் கிருஷ்ணனும் அப்படியே ஊருக்கு போயிட்டு. ஊருக்கா? ஏமாச்சான் அதட்டி கேக்குறீங்க? நல்ல வேலை மயங்கிருச்சு. இன்னைக்கு பூரா மயங்கி மயங்கி விழுது. செல்வி என்னன்னு தெரியல. செல்வி என் அறிவு கட்டணும். அவளுக்கு பிரஷர்னு தெரியாது. என் கரகம் சரியில்லைன்னா அவளை சுத்த விட்டா என் கரகம் சரியாயிடுமா? அடிச்சேன். இப்ப என்ன சாமிடா வந்து வைத்தியம் பார்க்கும்? தூக்குடா தூக்குப்பா அம்மாவை தூக்குப்பா தூக்குப்பா. போன மாசமா சொன்னீங்க. போதும் போதும் ஓவர் ஆக்ட் பண்ணாத. உன் புருஷன் கண்டுபிடிச்சிருவாரு. அடக்கி வாசி. நான் அப்படி எல்லாம் சொல்லணே. சரி பாப்போம். தேய்ச்சி முடிச்சாச்சா? வயசு ஏற ஏற அறிவு வளரணும். என்ன பெத்தவள சாமி வந்து கனவுல சொல்லிச்சா என்ன வந்து சுத்தி பொருள் நான் கேட்டதெல்லாம் கொடுக்கறேன்னு. பாத்துட்டு வீட்டுக்கு போய் நீ சொல்ல வேணாமா?
இப்ப யாரோட புண்ணா கிடக்குது? 2 பேரும் உட்காந்து தேய்ச்சிட்டு இருக்கானுங்க. அதான் தூண்லயே இருக்கு துருமலையே இருக்குன்னு சொல்லிடுல. வீட்டுல எவ்வளவு தூண் இருக்கு, ஆளுக்கு ஒருத்தர் கும்பிட வேண்டியதானே. கோயிலுக்கு போறாளாம், கோயிலுக்கு. சரி, நீ எதை நினைச்சு போறண்டியோ அது நடந்துச்சா? நடக்காம இல்ல, அக்கா நினைச்ச மாதிரி அங்க பிரச்சனை நடந்துச்சு, அதை சொல்ல வந்தேன். ஏய், உங்க அக்காளுக்கு வக்காலத்து வாங்கறத விட்டுட்டு நைட்டு பஸ் பிடிச்சா காலையில கும்பலிக்கு போயிடலாம். போயிடலாம். இந்த ஏஜென்ட் பையல்கிட்ட போகாம நேரம் எஸ்டேட்டுக்கு போய் மிளகு, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் கொள்முதல் பண்ணிடலாம். கொள்முதல் பண்ண கையோட பஸ் ஏறினா நைட்டிங் வந்துடலாம். ஏய், என்னடா சொல்றதுக்கெல்லாம் ராகம் பாரு, நான் நக்கலா? நான் ஒன்னும் ராகம் பாடல, நீங்க என்ன எல்லாரும் சுதியோட ராகம் பாடுறீங்க. அதான் நான் ஊருக்கு புறப்பட்டல, மறுபடியும் இப்படி பாட்டா பாடிக்கிருந்தா எல்லாம் உன் தலையெழுத்து. நல்ல வேளை நானும் பொட்ட பிள்ளைய பிறந்து இங்க வாக்கப்படல, பிறந்திருந்தா என்னையும் படாத பாடுபடுத்திருப்பாங்க. மாமா போறப்ப எடுத்துட்டு போறேன்டா, 10வது நீ வேறையா? புறப்பட்டாச்சு. உழைக்கிற மனுஷன் வார்த்தைக்கு இந்த வீட்டுல மரியாதை இருக்கா? வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நான் உழைச்சு கொண்டு வந்து போறேன்ல, அப்புறம் என்ன குறை இருக்கு? நீ சாமி கிட்ட போற? நீ எதுக்கு மருமகளை வயிறா? உனக்காக என்ன கோயிலுக்கு போறா? என்ன எனக்காக? நான் உழைக்கிறேன், நான் நல்லா இருக்கேன். நான் அவளை சாமி கொண்டு சொன்னா இல்ல சாமி அவளை கும்பிட சொல்லிச்சா? இது அவளுக்கா பிடிச்ச கிறுக்கு. என் மரும சாமியோட பத்திர நீ முன்ன இருக்கிற. நீ தான் உழுந்து கும்பிட்ட, எங்க அப்பா என்ன நடிச்சு போனா அதை சொல்லு. ஹலோ, நான் அத்தை பேசுறேன் மாப்பிள்ள. சொல்லுங்க. அவர் உடல்நிலை மோசமா இருக்கு, இன்னைக்கே முடிஞ்சிடும் டாக்டர் சொல்லிட்டாரு. நீங்க எல்லாம் ஒரு தடவை வந்து பார்த்து. 1008 தடவை சொல்லிட்டேன்ல, வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். திருப்பி சொல்லிட்டு இருந்தா என் வார்த்தைக்கு என்ன மரியாதை? அதெல்லாம் மாப்பிள்ள, அவர் உங்களெல்லாம் ஒரு தடவை பார்த்துட்டாருன்னா. இந்த பாருங்க, எங்க வீட்டுல 1008 ஜோலி இருக்கு எல்லாருக்கும், அதை விட்டு வர முடியாது. உங்க மகளுக்கு வேற எங்க காய்ச்சல் இருக்காளா? காலையில நல்லா தானே இருந்தா? என்னது காலையில நல்லா இருந்தாளா? உங்க மக தானே? காலையில நல்லா இருக்கும் உடம்பு, மத்தியானம் கெட்டு போகும், சாயந்தரம் நல்லாவும், ராத்திரி கெட்டு போகும். இப்ப கெட்டு போச்சு, என்ன பண்ண சொல்றிய? வைங்க. என்னடி கர்மது இப்படி போட்டு படுத்துது? இல்ல, முன்னை விட இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. முன்னெல்லாம் மூச்சை இழுத்தா உடனே விடுவாருல்ல, இப்போ கொஞ்சம் நேரமாவது, சீக்கிரம் முடிஞ்சிடும் நினைக்கிறேன். இப்ப பால் ஊத்துனா சரியாயிரும் நினைக்கிறேன். அப்ப எல்லாரையும் எழுப்பி பால் ஊத்த சொல்லாமா? வாங்க போய் வாங்க. எத்தனை தடவை தான் பால் ஊத்துறது? அப்படி சொல்லக்கூடாதுப்பா, நம்ம தாத்தா இல்ல, வந்து பால் ஊத்திட்டு பாப்பா. நீ முதல்ல பால் ஊத்து நிப்பாட்டு. பாலை குடிச்சு தெம்பா இருக்காரு. பால் ஊத்து நிப்பாட்டி செத்து போயிடுவாரு. டேய், பெரியவங்க சொல்றாங்கல்ல, வாங்கடா. ஒரு ஆள் சேர்த்தா உங்களுக்கு சந்தோஷமா? இது வேண்டுதல் மாமா. அது இல்லாம ஒயிலாட்டம், தப்பாட்டம், கரகாட்டம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்க கேடா விருந்தே வச்சிருக்கேன். சாராயத்தை மட்டும் ஏன்டா ஒட்டிக்க? கல்யாணம் விட எழவுடா. கல்யாண சாவு மாமா. லூசு பயலுக கூத்தாடுக விட்டுருக்காங்க. இந்த மாலை ஏறா. ஐயா கண்ணு எங்க? குமிழிக்கு போயிருக்கான், தகவல் அனுப்பிச்சிருக்கான், வந்துருவான். ஏய், வந்து தொலைண்டா. ஏய் சித்தப்பாடா. அப்பா, என் தெய்வமே எங்க போச்சு? என்னை விட்டு எப்படி போச்சு? இந்த அப்பாயை விட்டு எப்படிப்பா போனீங்க? அப்பப்பா தூக்கத்துல கிடந்தா தூக்கி வச்சு கொஞ்சம் வைக்கல. அக்கா, அப்பா எங்க? அக்கா, அப்பா எங்க? அப்பா என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எங்க? அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. கொண்டு போயிட்டீங்களா? யாரை கேட்டா கொண்டு போனீங்க? யாரை கேட்டு கொண்டு போனீங்க? அட சண்டாளைகளா, பெத்த பிள்ளை நான் வராம எப்படா கொண்டு போனீங்க? விட மாட்டேன்டா. டேய், சுப்ரீம் கோர்ட் போய் அது உங்க மேல கேஸ் போடுவேன்டா. விட மாட்டேன்டா. ஏய், எல்லா மரியாதையும் ஒழுங்கா தான் பண்ணிருக்கு. வேண்டாம் கத்துறேன். எது கத்துறனா? ஹலோ, உங்க கடையில அப்பள கட்ட காணான்னு கத்தலங்க, எங்க அப்பள காணான்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க. இது உங்க வீடு இல்ல, என் வீடு. நல்லா நான் வச்சுக்கங்க. உசுர கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கேன், பேச வேடிக்கை பாப்பீங்களா? யாரை கேட்டியா கத்துறீங்க? அப்பா 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 அப்பா, என்னடா மாமா ஓமா? உங்க அப்பா மாதிரி எங்க அப்பா எவ்வளவு நேரம் அழுதாலும் அழுக விட்டு வேடிக்கை
பாப்பாட்டா. இடையில வந்துகிட்டு ஏன் கத்துறேன்னு கேட்க மாட்டாடா எங்க அப்பே. உங்ககிட்ட பேசலாம் இங்க பேசிக்கிட்டு இருக்கேன். அப்பா அடிக்க வர்றாங்கப்பா. நீ இல்லாத ஆளாளுக்கு கைய ஓக்குறாங்களே. இவங்களே எப்படி சமாளிப்ப? என்னடா நீ 5 வருஷமா படுக்கையில கிடந்த உடம்புடா. நீ வர்ற வரையும் பாடி தாங்காது. நீ வர்ற தகவல் எங்களுக்கு தெரியல. அதான் செய்ய வேண்டிய காரியங்களை நாங்களே முடிச்சோம். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் போய் புதைச்சதை தோண்டியாவது எங்க அப்பாவை தூக்கி பார்க்காம வரமாட்டேன். புதைக்கலையா? எரிச்சிட்டோம். எரிச்சிட்டீங்களா? அட படுவாவிகளா! சூடா காப்பி குடிச்சா கூட தாங்க மாட்டாரடா. அவர் மேல நெருப்பள்ளி கொட்டி இருக்கிறா. உருப்படுவியாடா நீங்க? என் சந்தன கட்டை எரிச்சிட்டீங்களா? அப்பா அப்பா என் தெய்வமே தெய்வமே. அப்பா இந்த திண்ணையில கலையா கிடப்பேப்பா. போயிட்டேப்பா. அப்பா ஐயோ சுடுகாடு எங்கிட்டு இருக்கு தெரியலையே. ஐயோ முன்ன பின்ன செத்தா தான் சுடுகாடு தெரியும். பாக்கி அது சரியா போச்சே. நான் என்ன பண்ணுவேன்? இந்த பக்கம் தான் வாடகை அடிக்குது. தெய்வமே என் தெய்வமே என் தெய்வம் எங்க இருக்கு? என் தெய்வம் அப்பா 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 உன் பாட்டுக்கு போயிட்டியப்பா. அப்பா அப்பா வெள்ளையும் சொல்லியுமா திருவியப்பா. அப்ப வெந்து போய் வெள்ளை வெள்ளையரு கிடைக்கப்பா. என்ன ஐயா எங்க அப்பாயா எங்க அப்பாயா. நான் வெளியூர் போன நேரம் பார்த்து செத்து போயிட்டாரியா. எங்க அண்ணங்காரங்களா எனக்கு தெரியாம கொண்டாந்து எரிச்சிட்டாங்க. முகத்தை பார்க்கலான்னு வந்து பஸ்மமாய் கிடக்குறாரியா. இப்படி செல்லகண்ணு மகனா நீ? சாமி மூதேவி, உங்க அப்பனை எரிச்ச இடம் அங்க இருக்கு. அங்கயா? அப்ப இது யாரு? முந்தா நாள் செத்து போனாலே சாந்தி. சாந்தியா? தூக்கு போட்டு செத்து போன சாந்தி. அம்மா அம்மா என்னம்மா அம்மாச்சி கூப்பிடுங்க. அம்மாச்சி ஆறா கூப்பிட்டா மாப்பிள. உடலை பிரட்டி பட்டி வலிக்குது. வகுத்துக்குள்ள கடமடன்னு ஒரே கலாட்டாவா இருக்குடா ஐயா. இதுதான் கண்டதை பண்ணி மாதிரி மேயக்கூடாதுங்கிறது. மாப்பிள ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? அப்படி காத்தோட்டமா அம்மா பக்கம் போய் குத்து வச்சோம்னா கல 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 அப்படியே குதூகலமா இருக்கு மாப்பிள. கொஞ்சம் கூட வர்றியா? எனக்கு வரல. எனக்கு வருதுடா மாப்பிள. உங்களுக்கு வருது, நீங்க போயிட்டு வர வேண்டியதானே? நான் மட்டும் போவா மாப்பிள? எனக்கு பயமா இருக்கு மாப்பிள. கொஞ்சம் கூட வா மாப்பிள. எனக்கு வரல மாமா, நான் வரல. டேய் நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது எத்தனை தடவை நான் உன்னைய கூட்டி போயிருக்கேன். இப்பதான் பெரிய ஆள் ஆயிட்டு இல்ல. மாமாவை ஒரே ஒரு தடவை கூட்டி போடா மாப்பிள. அது அறியாத வயசு, இது அறிஞ்ச வயசு. ஆமா சொரிஞ்ச வயசு. கூட்டிட்டு போடா மாமாவை. டேய் என்னடா ஏதோ வளையல் சத்தம் கேக்குது? இதுக்கு தான் ராத்திரியில வேணாங்கிறது. அது அலையுது பாத்தீங்களா? அலையுதா? என்ன அலையுது? அதான் மாமா இந்த மோகினி பிசாசும்பாங்களே அந்த கழுதைங்க. மோகினி பிசாசா? அது ஏன்டா அங்கிட்டு அலையுது? அதுங்க அவங்க லவரை தேடி அலையுதுங்க. அதுகளுக்கு லவ்வர்லாம் இருக்குமா? அதான் மாமா இந்த மாதிரி நேரத்துல உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் குறுக்க கிராஸ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே அடிச்சு கொள்ளும். அடிக்குமா? என்னடா மறுபடியும் கேக்குது? கேக்குதுல்ல? ஆமாப்பா. இப்ப கமாக்கு போவோம். நான் வரலப்பா. நான் வரல. நீ போயிட்டு படுங்க. முடிக்கிறேன். முடித்தான் படுப்பேன்ப்பா. முடித்தான் படுப்பேன். ஐயோ கொலு செத்து போறாங்க. ஐயோ 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 அம்மாச்சி என்னாச்சு உங்களுக்கு? நான் கட்டி எல்லாம் மயில எழுதி வச்சேன். அந்த மாடை இருக்கையில மயில் போன மாய. இப்ப எதுக்கு ஒப்பாரிச்சுக்கிட்டு இருக்க? உங்க அப்பா நினைச்சு தாண்டா அழுதுட்டு. அவர் தான் மண்டைய போட்டாரு. ஓயாமல தான் வந்துருவாரா? அட போனதான் போனாங்க. என் பொட்டியும் கொண்டு போயிட்டாங்க. எனக்கு தெரியாம எங்க அப்பனை கொண்டு போயிருக்காங்க. அந்த கடுப்புல இருக்கான்னு இப்ப. அதை ஏன் கேக்குற? கொண்டாட போனாங்க. கூத்தாடி கொண்டாடி சந்தோஷமா எல்லாம் கொண்டு போனாங்க. அதை வேற செஞ்சிருக்காங்களா? அப்படித்தாண்டா செஞ்சுட்டாங்க. ஏ ராசா, நாளைக்கு நான் செத்தா என்ன இப்படித்தானே செய்வாங்க. அழுகாதுக பாட்டி. உற்றார் உறவினர் பேரம்பேத்தி எல்லாரும் இருந்து நல்லபடியா ஒரு சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சோம். நீங்க எழுது உங்க உடம்ப எதுக்கு எடுத்துக்கிறீங்க? கணநாதா காரியத்தை எப்போ வச்சுக்கலாம்? 16ஆவது நாள் வச்சுக்கலாமா? இல்ல பெரியய்யா, 16ஆம் நாள்லாம் நாள் தள்ளி போயிடும். எல்லாருக்கும் சோழி இருக்கு. நாளைக்கு 3ஆம் நாள், நாளைக்கே வச்சுக்குவோம். தம்பி சொல்றது சரிதான். இன்னைக்கு காடாத்திட்டு நாளைக்கு காரியம் வச்சுக்கலாமே. ஆமா சரி சரி, ஆம்பளை எல்லாரும் கிளம்புங்க. காடாத்த போய் பால் வச்சிருவோம். ஏ ஐயா கண்ணு நீ வா. நான் எதுக்கு? ஓயாம நான் சுடுகாட்டு போய் லூஸ் மோசம் போறக்கா? போப்பா போ. அட போடா பயந்தாங்குழி போல. நீ பெரிய நம்ம அப்படி அழுதுகிட்டே இருக்க. நாங்க தான் இருக்கோம்ல. போ உள்ள கூட்டி போ. சும்மா இருடா. நீ வேற திட்டிட்டு. சும்மா அழுது இருக்கும்போது எப்படா சாவான் கிடக்குறது. செத்தவன ஒரே அழுகிறது. எல்லாம் போத்தானே போறான். என்ன பண்றீங்க?
அட அண்ணா வந்துருச்சு. ஏய் யார் இந்த பசங்க இங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க? பக்கத்து வீட்டு பசங்க, என் ஃப்ரெண்ட்ஸ். எப்படினே கரெக்ட்டா எல்லாரும் காடத்த போனதுக்கு அப்புறம் வந்திருக்கே? நான் எல்லாரும் போனதை நின்னு பார்த்து தானே வரேன். நின்னா? நின்னா இல்ல ஒளிஞ்சு நின்னா? ஒளிஞ்சு நின்னுதான். அதானே பார்த்தேன். எம்டம் அவனுக்கு ஏது இவ்வளவு தைரியம்னு? ஆமா, இவ பெரிய ஜான்சி ராணி. என்னம்மாச்சி, உன் பேத்தி என்ன அடிக்கடி காலை வரைக்கிட்டே இருக்கா? என்னம்மாச்சி டல்லா இருக்கீங்க? எப்பவும் வயசான மோனலிசா மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப என்னாச்சு? டேய் சும்மா இருடா. அம்மாச்சி தாத்தாவை பத்தி நினைச்சு இவ்வளவு நேரம் ஒரே அழுக. அட என்னம்மாச்சி நீங்க? தாத்தாக்கு என்ன குறை? அவர் வயசுக்கு நல்லபடியா தானே போய் சேர்ந்தாரு. தோ சாவு வீடு மாதிரி இருந்துச்சு, கல்யாண வீடு மாதிரி சந்தோஷமா தானே இருந்துச்சு. டேய் வாயை மூடு, அதான் பிரச்சனையே. பெரியவங்களானாலே பெரிய பிரச்சனை தான். தோ அந்த குழந்தைங்களை பாருங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இல்ல சின்ன வயசுல நாமும் சந்தோஷமா ஜாலியா தான் இருந்தோம். என்ன பண்றது, வயசாக என்ன நடக்குமோங்கிற கவலையும் பயமும் சேர்ந்து வந்துடுது. சில விஷயங்களுக்கு பயந்தானே ஆகணும். ஏன் இப்ப கூட நம்மளும் குழந்தைங்களா மாறிடலாம். இதான மந்திரமா? அதெல்லாம் இல்ல, குழந்தைங்களோட சேர்ந்து நாமளும் கண்ணாமூச்சி விளையாடலாம். நல்லா இருக்கே, நான் ரெடி. நானும் ரெடி. நீ பாத்துக்க. அறிவில்லை உங்களுக்கு? சோகமான வீட்டுல என்ன விளையாட்டு? 7 வயசாகி போச்சு, விளையாட போறாங்களா? விளையாட நான் இல்லாம விளையாடுறது ஒரு விளையாட்டா? மரியாதையா என்னையும் சேர்த்துக்கங்க, இல்லன்னா ஆட்டையை கழிச்சு போய். ஆமா ஓகே ஜூட். ஐயோ அங்க போயிடுது. நம்ம ஒளிலாம் நினைக்கிற இடத்துல போய் அந்த பக்கியை போய் ஒளிதே. அங்க போயிட வேண்டியதான். கண்ணாமூச்சி விளையாண்டுட்டு இருந்த மாமா. ஏண்டா கல்யாணம் பண்ணி வச்சா 10 புள்ள கண்ணாமூச்சி ஆரம்பிச்சாடா அது? அது சரி, பெருசுங்களும் அந்த ஆட்டத்துல சேர்த்தியா? அப்புறம் உங்க சொல்லி என்ன? ஏண்டா இழவு எடுத்து கொண்டு போய் எரிச்ச இடத்துல இன்னும் ஈரம் கையில, அதுக்குள்ள இந்த கூத்தா? அப்ப கல்யாண வீட்டுல போய் ஒப்பாரி வைப்பீங்களா? நான் செத்தாலும் இதே கூத்துதான். ஏண்டா ஆடு வெள்ள கூத்தே. சபா நல்ல மச்சாண்டா. இந்த ஆளுக்கு எங்க அக்கா வாக்கப்பட்டு சீரழிறா, நான் வாக்கப்படாமையே சீரழிறனே. ஒரு பொண்ணை கொடுத்து என்ன இலவசமா அனுப்பி வடிக்க பாக்குறாங்களே.